ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இந்த vlog நான் ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, என் ஒரு கஸ்டமரே 3 ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் நம்ம பேஜில் ஆர்டர்ஸ் வந்திருக்கு, பட் சிங்கிளாக தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் 3rd ஆர்டர் வந்திருக்கு. அவங்களுக்காக சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா, நேம் கஸ்டமைஸ் தான். பிளாக் கலர் ப்ரெஸ்லெட்டில் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. நானும் ஐம் ஸோ ஹாப்பியாக அவங்களுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் வந்துச்சு. அது என்னென்னா, அவங்களோட ஆல்ஃபாபெட்டை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நானும் கன்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இதில் என்ன பண்ண மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இன்னொரு நேமுக்கு இருக்கான்னு நான் செக் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுறது, என்கிட்ட கலரிங்கில் தான் இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன். ஓகே சொல்லுவாங்களோ, இல்லை நோ சொல்லிடுவாங்களோ, இல்லை திட்டிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனாலும் அவங்க எதுவும் கேட்டேன் ரெக்வெஸ்ட்டாக. அவங்களும் ஓகே மேம் பரவாயில்ல பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலைப்பா, அவங்க எந்த ஒரு திட்டவும் திட்டல. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா. ஸோ அவங்களுக்கு பிடிக்காம போயிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எதுவும் நடந்துக்கல. அவங்களும் ஹாப்பியாக ஓகே மேம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொன்னாங்க. ஆனாலும் இது சீக்கிரமாக கொடுக்க வேண்டியது, ஆனால் நான் தான் டிலே பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. அண்ட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் அவங்களுக்கு இந்த ப்ரேஸ்லெட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி ரொம்ப நம்பிக்கையாக சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருச்சு. ஏன்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட புதுசாக சொல்லும்போது நம்பிக்கை வருதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். பட்டு என் மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக வச்சு சொல்லி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவங்க என்கிட்ட வாங்கினாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. அதனால் இந்த மாதிரி தான். எனக்கு என்ன பயம்னா, நம்ம எப்போவும் பொறுமையாக அசால்ட்டாக பண்ணாமல் நல்லா பண்ணிடுவோம். ஆனால் பார்த்து பண்ணும்போது தான் நம்ம அது இதுன்னு ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணுவோமா. ஸோ இதுலேயும் எந்த மாதிரி சொதப்பலும் பண்ணிடக்கூடாதுன்னு கொஞ்சம் பயந்து சூப்பர் பண்ணிட்டேன். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. சிஎஸ்கேனா விசில் போடுங்க, எம்எஸ்கேனா பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.